அறிவே மனம் உங்கள் உளவியல் சகோதரி எம்எஸ்கே பிரியா. உங்களுக்கு எல்லாமே தெரியுது, புரியுது. ஆனால் செயல்படுத்துகிறப்போ பல சிக்கல்கள் வருது. என்னை யாருமே மதிக்கிறதில்ல, இதனால் எனக்கு கஷ்டமாக இருக்குதுன்னு நீங்கள் வருத்தப்படுறீங்களா, வேதனைப்படுறீங்களா? அப்போ இந்த நிலைக்கு ஏன் உங்கள் மனசு தள்ளப்படுதுன்னா, உங்களுக்கான ஒரு அங்கீகாரமோ உங்களுக்கான ஒரு மதிப்பீடோ கிடைக்காதப்ப நீங்கள் அதற்கு தேடி அலைந்து கொண்டிருப்பீர்களே தவிர செயல்பாட்டுக்கு உங்கள் மனசு எடுத்துக்கிட்டு வராது. அப்போ இது போன்ற பாதிப்பிலிருந்து விடுபடுறதுக்கு தான் உளவியல் பகுப்பாய்வு மற்றும் எம்எஸ்கே மென்டாரிங் ப்ரோக்ராம் கொடுத்து கொண்டு வருகிறோம். அப்போது 2 டிகிரி முடிச்சிருக்கலாம், 1 டிகிரி முடிச்சிருக்கலாம். ஆனால் எதுவுமே செய்யறக்கு ஆர்வம் வர மாட்டேங்குது, ஒரு சோம்பேறித்தனமாக இருக்குது. நான் செய்யணும்னு நினைக்கிறேன், ஆனால் என்னால் செய்ய முடியல, எனக்கு என்னன்னு தெரியல, எனக்கு ஆர்வமாக இருக்குது. ஒரு நாள் போகிறேன், 2வது நாள் போகிறேன், ஒரு வாரம் போகிறேன், அதுக்கு அடுத்த வாரம் அப்படியே என் மைண்ட் ஆஃப் ஆயிடுது, அதுக்குள்ளே ட்ராவல் ஆக மாட்டேங்குது. எனக்கு இதில் விருப்பம் இல்லாத மாதிரி இருக்குது, என்னை எல்லாரும் கம்பல் பண்ணுற மாதிரி இருக்குது, எனக்கு மட்டும் ஏன் இப்படி கஷ்டம் அப்படின்னு நீங்கள் புலம்பிக்கிட்டு இருக்கீங்களா? அதற்கு தான் உளவியல் பகுப்பாய்வு தேவை. உளவியல் பகுப்பாய்வுங்கிறது உங்களோட அறிவு பாதையில் நீங்கள் நினைத்து கொண்டிருப்பது என்ன, செயல்படுவது என்ன, ஏன் செய்யப்பட முடியாததுக்கு என்ன காரணமும் கண்டறிந்து அந்த அறிவு பாதையை புதுப்பிக்கிறதுக்கு தான் உளவியல் பகுப்பாய்வு. மற்றபடி இது மன நோய்க்கோ மன பாதிப்புக்கோ கிடையாது. மனநோய்ங்கிறது அது ஒன்றும் செய்ய முடியாத நிலையில் செயல்படுவது. அவர்களுக்கு ட்ரீட்மெண்ட்டு எதுவுமே பயன் தராது. ஆனால் மன பாதிப்புங்கிறது உங்களோட அறிவு பாதையில் நீங்கள் நினைத்தது போல் நடக்கலைன்னா, தொடர்ந்து இந்த சிந்தனை செயல் உங்களுக்குள்ளே ட்ராவல் ஆச்சுன்னா, இதுதான் உங்களுக்கு மன பாதிப்பை உண்டாக்கும். அந்த பாதிப்பு அழுத்தத்தை உண்டாக்கும். அந்த அழுத்தம் உங்கள் செயல் தடையை உண்டாக்கும். இதைத்தான் நாங்கள் சொல்கிறோம் அறிவே மனம் அப்படின்னா. உங்களோட அறிவு எதை திங்க் பண்ணுதோ அதுதான் செய்யும். அப்போ புது அறிவை சொன்னாலும் எடுத்துக்க முடியாது, செயல்படுத்த முடியாது. அப்போ அந்த பழைய அறிவில் எப்படி பதிவாயிருக்குது, என்னென்ன பாதிப்புகள் உங்களுக்கு செயல்பட்டுக்கிட்டு இருக்குதுன்னு கண்டறிந்து மாற்றியமைக்கத்தான், உங்களை செயல்பாட்டுக்கு கொண்டு வருவதற்கு தான் உளவியல் பகுப்பாய்வு மற்றும் எம்எஸ்கே மைண்ட்செட் நாலேஜ் தெரப்பியில் எம்எஸ்கே மென்டாரிங் ப்ரோக்ராம் உங்களுடைய வாழ்க்கை வளர்ச்சிக்காக, வாழ்க்கையில் மேம்படுவதற்காக எங்களுடைய நிறுவனத்தில் எம்எஸ்கே மென்டாரிங் ப்ரோக்ராம் கொடுத்து கொண்டு வருகின்றோம்.